தம்பி நீங்க எந்த ஊரு? நானு வத்தல குண்டுக்கு பக்கத்துலங்க. வத்தல குண்டா அது எங்க இருக்கு? என்னங்க எப்படி கேட்டுவிட்டீங்க? அதாவது நீங்க இங்க இருந்து இன்றைக்கு நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை நெஞ்சு நிமிர்த்தி இன்றைக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நல்லா இருக்கு. கோட்டையிலிருந்து உத்தரவிடக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை களத்துல போய் பார்க்கக்கூடிய ஸ்டாலினாக இன்றைக்கு ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய். நாள் தொடர்ந்து பெஞ்ச மழை அடுத்த நாள் பார்க்கிற போது சாலையிலே மழைநீர் தேங்கவில்லை என்ற செய்தி தான் பத்திரிகையில. நாளைக்கு கூட கோயம்புத்தூர் போறேன், கோவைக்கு போறேன், கோவை மாவட்டத்திற்கு போறேன். மூஞ்சில திருட்டுக்களை தாண்டவ மாறுதுடா. அது அவங்க குடும்ப கிடையாதாதமா. 75 வருஷம் எங்க தாத்தனும் எங்க அப்பனும் செருப்ப போடலடா. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அதனாலதான் இன்னைக்கு யார் யாரும் வரவெல்லாம் புதுசா கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக ஒழியணும் அழியணும் என்ற அந்த நிலையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பெற்றுறாங்களா? துண்ட தூக்கி அக்கல்ல வச்சான், கோயிலுக்கு வெளியே நிக்க வச்சான் எங்க அப்பனை. இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா அத்தால உன் பொண்டாட்டிக்கு இந்த தமிழ்நாட்டுல ஓட்டு இருக்காடா? உன் பொன் ரிவெஞ்ச் அண்ணே, அண்ணன்பா. அதனால தான் அடிச்சேன். தம்பியா இருந்தா கொன்னே போட்டிருப்பேன். அரை நிர்வாணத்துல சவுக்குல அடிச்சுக்கிறான். மவனை நீ வட சென்னை பக்கம் வா. நீ ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சு. உத்தரப்பிரதேசத்துல ஒரே பொம்பளைய 14 பேர் கற்பழிச்சாண்டா. அதை விட அக்கா தங்கச்சி வச்சு இந்த மாதிரி எவனா பொண்ணா தெரியுண்டா வழி. கோயில் கட்டுறது தான் நம்ம வேலை. கட்டி முடிச்சா நம்ம உள்ள போக முடியாது, தெரியுமா? நாங்க மட்டும் பண்றதுக்கு என்ன இழுச்ச வாயினுங்களா? குழந்த பாம்பை பிடிச்சி விளாண்டா பாம்பு போட்டுச்சுன்னா வாயில நொறதான். இன்டர்நேஷனல் மேட்ச்லயும் ஆடிக்கிட்டு இருக்காரு. இப்ப யாரு? நம்ம துணை முதலமைச்சர். பண்ணல ஆகத்து கித்து காட்டல. முருகனுக்கு பழனியிலே நடத்திய அந்த தமிழ் மாநாடு தான் உலக அளவிலே என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் ஏடா சாட்டை அங்க சுத்துனா எப்பறம் மேல விழுகும்? அதுக்கு கொடுக்குறாங்க, கொடுத்தோன்னே கேட்கறான் என்னமா விஷயம்? விதவை உதவித்தொகை வரலைங்க. வரலையா? அடுத்த மாசத்துல இருந்து வரும். அடுத்த இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒண்ணும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்சவன் பூரா நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்றதுக்கு என்ன இழுச்ச வாயினுங்களா?